ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் குக்கர் தட்டில் வச்சு நம்ம இட்லி ஊற்றி புதினா சட்னி அரைக்கலாம். அந்த வீடியோவை இன்றைக்கி பார்க்கலாம். நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் தட்டுக்கு எல்லாம் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். குக்கரில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் இதில் ஊற்றிட்டு நம்ம இட்லி அதில் வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒன்றுன்னா இப்படி ஒரு தட்டுக்கும் எண்ணெய் வச்சுருக்கேன். இது ஒன்றுக்கும் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இட்லி எடுக்க முடியும். நீங்கள் துணி போட்டு ஊற்றுவோம் இல்லையா, அதுலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த குக்கரில் ஊற்றலான்றதுனால நான் குக்கர் தட்டுக்கு எண்ணெய் வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு இதில் நான் இட்லி மாவு எடுத்து ஊற்றுவேன். இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இது கொதிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிடலாம். வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடும். இட்லிக்கு சைடிஷ் புதினா சட்னி அரைச்சிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் புதினா செடி வச்சுருந்தேன். அந்த இதில் புதினா இலை வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் அதில் புதினா பறிச்சுக்கிட்டேன். நல்லா அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா சட்னிக்கு தேவையான பொருள் கடலப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க புதினா சட்னி அரைச்சிக்கலாம். வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. வரமிளகா போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு அதை தூள் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வறுத்துருச்சு, கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணல்லையே இந்த புதினாவை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதையும் ஆற வச்சுட்டு நம்ம புதினா சட்னி அரைச்சிக்கலாம். புதினா ஆறிடுச்சு. அதனால் அந்த பருப்போடு போட்டுட்டேன். நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வாங்க இதை அரைச்சிக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். நாம் இதை ஆறுனதும் ஹாட் பேக்கில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இட்லியை இந்த மாதிரி தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்கள், இட்லி சாஃப்டாக இருக்குது. அது பிடிச்சி எடுக்கணும். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி அண்ட் புதினா சட்னி ரெடி. மத்தியானம் லஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நான் குக்கரில் சாதம் வைக்கிறதுனால அதில் அரிசி கொட்டி நல்லா ஊற வச்சுட்டேன். சாம்பார் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலான்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு தேவையான அளவு கடலப்பருப்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க. வணக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. வெங்காயம், தக்காளி வணக்கிக்கோங்க. தேங்காய் வதக்கக்கூடாது. நாம் அப்படியே தான் பச்சையாக போட்டு அரைக்கணும். வாங்க எப்படி ஒன்று ஒன்றா செய்யலாங்கிறத சொல்கிறேன். ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன் குக்கரில். நாம் அது 4 விசில் வந்தோடனே நாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா நான் செய்யலாம். நம்ம வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும்.
நம்ம கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம் அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, நல்லா வறுத்துக்கோங்க. வரமிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி இதில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வேணும்னா புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் புளியை இதுலேயே போட்டுட்டேன் அரைக்கிறதுல. இது நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே மிளகு ஜீரக ரசம் இன்றைக்கி வைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து என்னென்னங்கிறது பார்க்கலாம். மிளகு ஜீரக ரசத்துக்கு என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய மிளகு வந்து காரம் இருக்காது, அதனால் நான் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளி வந்து நான் 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வந்து அரிஞ்சு இதுலேயே போட்டுக்கலாம். நாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். இதை நம்ம வந்து இப்போ பொடியாக அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் இதை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம ரசம் எதில் வைக்கிறோமோ அந்த பவுலில் வந்து இதை நம்ம வந்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம வந்து இதில் வந்து இப்போ தக்காளி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் வந்து தண்ணி நிறைய ஊற்றி இப்போ வந்து நம்ம இந்த பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ பூண்டு வந்து நீங்கள் தனியாக தட்டி தாளிச்சும் போட்டுக்கலாம். நான் வந்து இதிலையே தட்டி நான் இந்த பச்சையாகவே இதில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து தாளிச்சுக்குவேன். பூண்டு இந்த மாதிரி நைஸாக தட்டியாச்சு. இதில் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து தாளிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தழை போட்டால் மிளகு ஜீரக ரசம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கோங்க. சாப்பாடும் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரசத்தை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் குக்கர்லேயே இன்றைக்கி செய்கிறேன். சரி வானால் வைக்கலைங்கிறதுனால நான் குக்கர்லேயே செய்கிறேன். குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ரசத்துக்கு வந்து கொஞ்சம் நெய் தாளிச்சோம்னா நெய்யில் தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து நெய்யில் தாளிக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சோம்ல அதை இதில் ஊற்றிக்கலாம். ரசம் வந்து இதில் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். மிளகு ஜீரக ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம் வந்துட்டு ஆஃப் பண்ணி அந்த பவுலில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம் ரசத்தை. மிளகு ஜீரக ரசம் ரெடி. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டாச்சு. கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயமும் பூண்டு அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவும் இதில் போட்டுக்கலாம்.
கத்திரிக்காவும் இதில் போட்டுக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ கத்திரிக்காயில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் நம்ம வேகும் போது நமக்கு வந்து கெட்டியாக தான் வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து சாதம், மிளகு ஜீரக ரசம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.